சிவபெருமான் திரு நடனமாடிய பஞ்சசபைகளில் ஒன்றான நெல்லை தாமிர சபையில் நடராஜர் ஆருத்ரா தரிசன நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதியம்மன் திருக்கோவிலில் சிவபெருமான் திருநடனம் ஆடிய பஞ்சசபைகளில் ஒன்றான தாபர சபை அமைந்துள்ள கோயிலாகும். இத்திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றன. சிறப்பாக மார்கழி மாதத்தில் நடராஜருக்கு நடைபெறும் திருவாதிரை பெருந்திருவிழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவை முன்னிட்டு 10 நாட்கள் நடராஜர் சன்னதியில் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகமும், அதிகாலையில் பெரிய சபாபதி சன்னதியில் மாணிக்க வாசகரை எழுந்தருளச் செய்து திருவம்பாவை பாடல்கள் பாடப்பெற்று தீபாராதனையும் நடைபெற்றது. விழாவின் 10ஆம் திருநாளான அன்று அதிகாலையில் தாமிர சபையில் சிவபெருமான் நடன காட்சியான ஆருத்ரா தரிசனம் நடைபெற்றது. சிவபெருமானின் திருநடன காட்சியை காண நெல்லையப்பர், அன்னை காந்திமதி அம்பாள், 63 நாயன்மார்கள், பாண்டிய மன்னன் ஆகியோர் தாமிர சபை முன் எழுந்தருளினர். முதலில் நடராஜர் உடனுரை சிவகாமி அம்பாளுக்கு அதிகாலை சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் தாமிர சபையில் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தரும் ஸ்ரீ நடராஜருக்கு திருவம்பாவை பாடல்களை இசையுடன் பாட திருவம்பாவை தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆருத்ரா தரிசனம், நடராஜர் திருநடன காட்சி நடைபெற்றது. தாமிர சபை முன் கைலாய வாத்தியங்கள் முழங்க, நாதஸ்வரம் இசைக்க, வேதங்கள் பாட 11 முறை நடராஜர் திருநடனம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நெல்லை மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் வெள்ள நீர் புகுந்ததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமம் அடைந்தனர். தங்கள் உடைமைகளையும் பொருட்களும் இழந்து பொதுமக்கள் பல்வேறு முகாம்களில் தங்க வைக்கப்பட்ட நிலையில் நெல்லை மாவட்டத்திற்கு வந்த தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட 2700 ரூபாய் மதிப்புள்ள மொத்தம் 17 பொருட்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. இந்த நிவாரணம் வழங்கும் நிகழ்ச்சியில் தமிழக சபாநாயகர் அப்பாவு, நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன், அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கே.என். நேரு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மேலும் நெல்லை டவுன் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் பாலசுப்ரமணியன் அவர்களின் மகள் சேவிதா பகவதி, 2ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவி புதிய ஆடை வாங்குவதற்காக சேமித்து வைத்திருந்த பணத்தை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினிடம் வெள்ள நிவாரண நிதியாக கொடுத்தார். அதை வாங்கிய தமிழக முதல்வர் மாணவியை பாராட்டியதோடு நிதியையும் பெற்றுக்கொண்டார். மழை வெள்ளத்தால் தென் மாவட்டங்களான நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களிலும் 1.5 லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் நெல்லை மாவட்டத்தில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட பின் தெரிவித்துள்ளார். மழை வெள்ளத்தால் நெல்லை மாவட்டத்தில் நெல், வாழை, உளுந்து, மக்காச்சோளம் என ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாய பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகளும் பாதிப்படைந்துள்ளனர். இவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கும் வகையில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் வெள்ளம் பாதித்த பகுதியான தூத்துக்குடி, நெல்லை ஆகிய பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். நெல்லை மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிப்படைந்த முன்னீர்பள்ளம் அருகே தருவை பாலக்கால் உடைப்பு, அங்கு நெற்பயிர்கள் சேதமடைந்ததை பார்வையிட்டார். விவசாயிகளிடமும் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் நெல்லை மாவட்டத்தில் கடந்த 17 மற்றும் 18ஆம் தேதி பெய்த கனமழையால் கால்வாய்கள் உடைப்பு, விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. விளைநிலங்களுக்குள் தண்ணீர் சென்று மணல் மேடாகியுள்ளது. இது விவசாயிகளுக்கு பெரும் இழப்பாகும் என்றும், மழை வெள்ளத்தால் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களிலும் 1.5 லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், சேதமடைந்த விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலாளர் செல்வி அபூர்வா, வேளாண்மை ஆணையர் சுப்பிரமணியன், தோட்டக்கலைத்துறை இயக்குநர் பிருந்தாதேவி, மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் நெல்லை மண்டலத்தில் பணியில் இருந்தபோது உயிரிழந்த 32 பேரின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி ஆணைகளை நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, போக்குவரத்துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் ஆகியோர் வழங்கினர். நெல்லை மாவட்ட அரசு போக்குவரத்து கழக நெல்லை மண்டலத்திற்கு உட்பட்ட பணிமனைகளில் பணியின் போது உயிரிழந்த 32 பேரின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி ஆணை வழங்கும் நிகழ்வு நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. இதில் நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, போக்குவரத்துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு 32 பேரின் வாரிசுகளுக்கு பணி ஆணை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக நிர்வாக இயக்குநர் மகேந்திரகுமார், பொது மேலாளர் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
நெல்லை மாவட்டத்தில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை மத்திய குழுவினர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். நெல்லை மாவட்டத்தில் மழை வெள்ளம் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நெல்லை சந்திப்பு பேருந்து நிலைய பகுதி, சிந்துமுந்தரை, மீனாட்சிபுரம், CN கிராமம், கைலாசபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. இதனால் பொதுமக்கள் பாதிப்படைந்தனர். இதுபோன்று மாவட்ட பகுதிகளிலும் ஆங்காங்கு குளங்கள் நிரம்பி உபரி நீர் வெளியேறியதுடன் குளங்களும் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் கிராமங்களை சூழ்ந்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களும் தண்ணீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய ஆலோசகர் கீர்த்தி பிரதாப் சிங் தலைமையில் மத்திய குழுவினர் நெல்லை வந்தனர். இந்த குழுவில் சாலை போக்குவரத்துறை தலைமை பொறியாளர் விஜயகுமார், சல்சக்தி அமைச்சக இயக்குனர் ஆர். தங்கமணி, நிதித்துறை துணை இயக்குனர் ரெங்கநாத் ஆதம், ஹைதராபாத்தில் உள்ள மத்திய வேளாண் இயக்குனர் முனைவர் K. பொன்னுசாமி, மின்சாரத்துறை துணை இயக்குனர் ராஜேஷ் திவாரி, ஊரக வளர்ச்சித்துறை கூடுதல் இயக்குனர் பாலாஜி ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். இவர்கள் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து ஆட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுடன் வெள்ள பாதிப்புகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். தொடர்ந்து வெள்ள பாதிப்பு வீடியோ காட்சிகளையும் பார்வையிட்டனர். பின்னர் ஆய்வுக் கூட்டத்தை முடித்துக்கொண்டு நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தில் வெள்ளம் பாதித்த மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகம், பாளையங்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகம், மழையில் நனைந்த கோப்புகள் மற்றும் தளவாட பொருட்கள் ஆகியவற்றை பார்வையிட்டனர். தொடர்ந்து கொக்கரகுளம், தாமிரபரணி ஆறு, அதன் நீர்வரத்து ஆகியவற்றையும் குழுவினர் ஆய்வு செய்தனர். இதனை அடுத்து வெள்ளம் சூழ்ந்து பாதிப்பான நெல்லை சந்திப்பு பேருந்து நிலைய பகுதிகளை பார்வையிட்ட அவர்கள் நெல்லை டவுன் காட்சி மண்டபம் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்டு இடிந்த வீடு, கால்வாய் மற்றும் கழிவுநீர் ஓடை ஆகியவற்றை பார்வையிட்டு ஆய்வு செய்த குழுவினர் பொதுமக்களிடமும் பாதிப்புகளை கேட்டறிந்தனர். முன்னதாக மாநகராட்சி வர்த்தக மையத்தில் அங்கு பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு வழங்க பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த நிவாரணப் பொருட்கள் முறையாக வரவு வைக்கப்பட்டு விநியோகிக்கப்படுகிறதா என்பதையும் பார்வையிட்டு அங்கு அதிகாரிகளிடம் விவரங்களை கேட்டறிந்தனர். தொடர்ந்து இந்த குழுவினர் மாவட்டம் முழுவதும் ஆய்வு மேற்கொண்டனர். நெல்லை மாவட்டம் ராஜவள்ளிபுரம் செப்பறை அழகிய கூத்தர் திருக்கோவில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் செப்பறை அழகிய கூத்தர் திருக்கோவில் ஆருத்ர தரிசன திருவிழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் சிகர நிகழ்ச்சிகளில் ஒன்றான தேர் திருவிழா 9ஆம் நாளான அன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதற்காக கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருவம்பாவை பாடல்கள் பாடப்பட்டு நடராஜ பெருமான் செப்பு கேடயத்தில் தேருக்கு எழுந்தருளினார். தொடர்ந்து திருத்தேரில் சிறப்பு அலங்காரத்தில் அழகிய கூத்தர் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் வடம்பிடித்து இழுக்க தேர் திருவோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேர் 4 ரத வீதிகளிலும் பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் இழுத்து வரப்பட்டு மீண்டும் நிலையம் சேர்க்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நிவாரணம் வழங்கும் பணி தொடங்கியது. 796 நியாய வளக் கடைகள் மூலம் 5,04,357 குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. நெல்லை மாவட்டத்தில் கடந்த 17 மற்றும் 18ஆம் தேதி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் சென்று பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. வெள்ளச்சேதங்களை பார்வையிட நெல்லை வந்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் அதிக பாதிப்புள்ள இடங்களுக்கு 6000 ரூபாயும், குறைந்த பாதிப்புள்ள பகுதிகளுக்கு 1000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்தார். இதனை அடுத்து மாவட்டத்தில் கடுமையாக பெருமழையால் பாதிப்படைந்துள்ள தாமிரபரணி நதிக்கரை வட்டங்களான அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி, திருநெல்வேலி, பாளையங்கோட்டை ஆகிய வட்டங்களில் வசிக்கும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அதிகம் பாதிப்படைந்த கடற்கரை கிராமங்கள் மற்றும் அருகாமை பகுதிகளான ராதாபுரம் வட்டம், லெவிஞ்சிபுரம், செட்டிகுளம், கூடன்குளம், விஜயாபதி மற்றும் திருவம்பலாபுரம் ஆகிய 5 வருவாய் கிராமங்கள் மற்றும் திசையன்விளை வட்டம், திசையன்விளை, அப்புவளை, உருமன்குளம், கரைசுத்துப்புதூர், கரைசுத்து உவரி மற்றும் குட்டம் ஆகிய 6 வருவாய் கிராமங்கள் ஆகியவற்றில் வசிக்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு நிவாரணத் தொகை தலா 6000 வீதமும், மாவட்டத்தில் உள்ள ஏனைய கிராமங்களில் வசிக்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு நிவாரணத் தொகையாக தலா ரூபாய் 1000 வீதம் வழங்கப்படும். மேலும் 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு வழங்கவும் அரசாணை பிறப்பிக்கப்பட்டு இந்த நிவாரணத் தொகை வழங்கும் பணி மாவட்டத்தில் தொடங்கியது. நெல்லை மாவட்டத்தில் 796 கடைகள் மூலம் 5,04,357 குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதில் குறிப்பாக 3,40,552 அட்டைதாரர்களுக்கு 6000 ரூபாயும், 1,63,705 பேருக்கு 1000 ரூபாயும், 5 கிலோ அரிசி மற்றும் துவரம்பருப்பு 1 கிலோ வழங்கப்படுகிறது. இதற்கென மாவட்டத்திற்கு அரசால் 220.76 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நிவாரணத் தொகை வழங்கும் பணி தொடங்கியுள்ள நிலையில் நெல்லை மாநகரத்துக்கு உட்பட்ட மீனாட்சிபுரம், CN கிராமம் ஆகிய பகுதியில் உள்ள கடைகளில் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது பொதுமக்களுக்கும் நிவாரணத் தொகையை வழங்கினார்.
தமிழகத்தில் 8545 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் கடந்த ஆண்டுகளோடு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு இந்த ஆண்டு குறைவு என்றும் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் உள்ளதென மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நெல்லையில் தெரிவித்துள்ளார். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெள்ள நீர் புகுந்த இடங்களை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு ஆகியோர் ஆய்வு செய்தனர். மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவு, டிஜிட்டல் எக்ஸ்ரே பிரிவு உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட்டனர். தொடர்ந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பில் தூத்துக்குடி மாவட்டம் அதிக பாதிப்பை சந்தித்துள்ளது என்றும், தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்ட அவர், தரைத்தளத்திலிருந்து 6 முதல் 7 அடி உயரத்திற்கு தண்ணீர் வந்த நிலையில் அங்குள்ள கேத்தல பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அதனை சரி செய்ய 1 மாத காலம் ஆகும். அதுவரை நெல்லை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் வெள்ளம் பாதித்த தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் 2682 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு இதன் மூலம் 95,127 நபர்களுக்கு தற்போது வரை சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாகவும், அதில் 764 பேர் காய்ச்சல் இருப்பதாக கண்டறியப்பட்டு அவர்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது என்றும், 2565 நபர்களின் சளி உள்ளிட்ட நோய்கள் இருப்பது கண்டறியப்பட்டு அவர்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் தற்போது குணமாகி வருகிறார்கள் என தெரிவித்தார். தமிழகத்தில் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தற்போது வரை 8545 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், ஒவ்வொரு ஆண்டு 10 முதல் 12,000 வரை டெங்கு காய்ச்சல் பாதிப்புள்ள நிலையில் இந்த ஆண்டு பாதிப்பு குறைந்துள்ளது எனவும், டெங்கு பாதிப்பை பொறுத்தவரை முழு கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும், கொரோனா பரவல் தமிழகத்தில் பெரிய அளவில் இல்லை, அதனையும் கண்காணித்து தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். தாமிரபரணி ஆற்றின் கடும் வெள்ளப்பெருக்கில் பல ஊர்கள், கிராமங்கள் வெள்ளத்தால் சூழப்பட்ட நிலையில் யாருமே செல்ல முடியாத தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டத்திற்குள் எங்களின் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உள்ளே சென்று கர்ப்பிணி பெண் உள்ளிட்டவர்களை கடும் சவாலாக மீட்டோம் என லெப்டினன்ட் ஈசன் தெரிவித்துள்ளார். தாமிரபரணி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் குடியிருப்புகள், கிராமங்கள், நகரங்களை வெள்ள நீர் சூழ்ந்தது. இதில் பொதுமக்கள் சிக்கி தவித்து வந்த நிலையில் இவர்களை மீட்க தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர், தமிழக பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் மீனவர்கள் என மீட்பு பணியில் ஈடுபட்ட நிலையில் தமிழகத்தில் கோவையில் செயல்பட்டு வரும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் மீட்பு பணிக்காக காவல்துறை சார்பில் அழைக்கப்பட்டது. இதில் இராணுவம், விமானம், கடற்படை ஆகியவற்றைச் சேர்ந்த வீரர்கள் உள்ளனர். இவர்கள் லெப்டினன்ட் ஈசன் தலைமையில் சுமார் 15 பேர் 18ஆம் தேதி இரவு நெல்லை மாவட்டம் சீவலப்பேரி வந்து அடைந்தனர். அங்கிருந்து தொடர்ந்து நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் மீட்பு பணிகளை மேற்கொண்டனர். அவர்கள் மேற்கொண்ட சவாலான மீட்பு பணிகள் குறித்து ஆணையத்தின் லெப்டினன்ட் ஈசன் நெல்லையில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், தாமிரபரணி ஆற்று வெள்ளத்தில் சிக்கி தவித்த நெல்லை மாவட்டம் சீவலப்பேரி மற்றும் நடுவக்குறிச்சி, தூத்துக்குடி மாவட்டம் அகரம், ஆறாம்பண்ணை ஆகிய பகுதிகளில் ஏராளமானவர்களை மீட்டதாகவும், வர விரும்பாதவர்களுக்கு உணவு, பிஸ்கட், படுக்கை விரிப்பு ஆகிய பொருட்களை கடும் வெள்ளத்தில் படகில் சென்று கொடுத்து உதவி செய்ததாகவும் தெரிவித்தார். மேலும் தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டத்தில் கடும் வெள்ளப்பெருக்கால் யாருமே மீட்பு பணி செய்ய முடியாத நிலை இருந்ததாகவும், இதனை நாங்கள் சவாலாக எடுத்துக்கொண்டு எங்கள் ஆணையத்தைச் சேர்ந்த உதயன் மற்றும் உள்ளூர் உதவி ஆய்வாளருடன் படகில் செல்ல முடியாத நிலையில் ஜேசிபி இயந்திரத்தில் சென்று கர்ப்பிணி பெண் ஒருவரை மீட்டு வந்தோம். தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு ஏராளமானவர்களை மீட்டுள்ளதாகவும், எங்கள் ஆணையத்தில் இராணுவத்தில் பணியாற்றும் இளைஞர்கள் தன்னார்வலராக விடுமுறை காலத்தில் வந்து பணியாற்றுவதாகவும் குறிப்பிட்டார். சென்னையில் மீட்பு பணி முடிந்த உடனேயே நெல்லை வரும் சூழலில் இருந்தபோதும் சிறப்பாக பணியாற்றியுள்ளோம் என தெரிவித்தார்.